ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்லுக்கிட்டே வேண்டிக்கிறேன். ಸಮಸಂಕೋ ಜನ ಸಮಸಕ್ಕೆ ಎಂತ ಎಂತಸಕ್ಕೂ ಸಿರುತ್ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்த வெயிட் லாஸ் சேலஞ்சிங்கோட வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பட் என்னால் நிறைய வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் என்னால் காட்ட முடியல. ஏன்னா நான் எப்படி உங்களுக்கே தெரியும், இங்கே சாரியை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த ரூமில் மட்டும்தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படின்றதுனால நான் இந்த டிஷர்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஆஃப் பேண்ட் போட்டுக்கிட்டு நான் எக்ஸசைஸ் செய்வேன். ஒருவேளை என்னால் அந்த சாரியில் செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். எக்ஸசைஸும் இதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு 2 டைம் பண்ணேன். பட் இப்போது வேலை அதிகமாக இருக்கிறதுனால, ஸ்டிச்சிங் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே டைம் தான் பண்ணுறேன். அதுவே எனக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம 2 கிலோ கம்மி பண்ணுறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்டது நான் கிட்டத்தட்ட 8-9 நாளில் 2 கிலோ நான் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே எவ்வளோ லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது போடும்போது அப்படியே எப்படி சொல்கிறது, இவ்வளோ டைட்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அதை லூஸ் ஆகி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த இடம் ஃபுல்லாக எப்படி எனக்கு எலும்பு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு இந்த நெக்கு. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் இதையும் நான் கம்மி பண்ணணும். சீக்கிரமாக நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்கள, எனக்கு சீக்கிரமாக உங்களோட எக்ஸசைஸோட ரொட்டீன் அதுக்கப்புறம் இதெல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலனாலுமே டயட்டிங்கில் நம்ம இருந்தாலும் கூட மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு ஒரு 3 கிலோ குறைக்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாம். அதே எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 கிலோ நம்ம குறைக்கலாம். ஏன்னா 8 நாளைக்கே 2-2.25 அந்த மாதிரி நம்ம குறைக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக 1 மாதத்துக்கு நம்மளால் குறைக்க முடியாதா? தினமும் 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6:30 மணி வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். 1 மணி நேரம் பண்ணுவேன். ரொம்ப வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓவராக வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணிங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் டே உங்களால் பண்ண முடியாது. டைமிங்ஸ் இப்போது 1 ஹவர் செய்கிறீங்க, முதல்ல செய்யும்போது 20 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் இப்படி 15 நாள் வரைக்கும் போங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம் அந்த மாதிரி கம்பல்சரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா எஃபெக்டிவாக தெரியும். பாடியில் நிறைய ஃபேஸில் ஆகட்டும், நம்மள பாடியில் ஆகட்டும் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். மோஷன் போகாமல் இருந்தால் கூட எக்ஸசைஸ்னால மோஷன் போகும். எனக்கு ஹிப்பு பேக்கில் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப அந்த வலியே தெரியல அதிகமாக. முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப மூச்சு வாங்குவேன், நடந்தா உட்காந்தா ஏதாவது வேலை செஞ்சால் எந்திரிச்சா அப்படின்னா. இப்போல்லாம் அந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனையே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதையே நான் முன்னாடியே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி வாங்க, ரொம்ப எக்ஸைட்டில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் சரண்யாக்கா இருக்கும்போதே எனக்கு ஒரு பவுட்ரு சீக்ரெட் பவுட்ரு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வேலை அதோட எஃபெக்ட் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். நான் குடிக்கும்போது இருந்த வெயிட்டும் காட்டுறேன். குடித்ததுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெயிட்டையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுப்பேன், நீங்கள் பாருங்கள் என்னென்ன வேலை பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. அது அந்த கைப்பிடி பிடுங்கிட்டு வருது. இது பச்சை பயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி 2ஆக உடச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம பருப்பு குழம்பு எடுப்போம் இல்லைங்களா, செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது அம்மா நேற்று வறுத்தாங்க. ஆமாம், கொஞ்சமாக எடுக்கா. ஆனா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, இதை இப்படி சுத்திக்கினே இப்படியே போட்டு இருப்பாங்க ஆயாங்கெல்லாம். அப்படி என்ன ஆகும் தெரியுமா, இது இது நசிங்கிடும், ஃபுல்லாகவே பவுடர் ஆகிடும். அப்படிலாம் ஆகாது. இது நல்லா இல்லை. இது என்ன ஆட்டுக்கல் தானே, ஆட்டுறாங்க. நல்லா காமெடி பண்ணுறீங்க பாருங்கள்.
காலையிலேயே வந்து நேற்றும் அப்பா வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே மணல் வந்து போட்டாங்க பாருங்கள், அங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வீட்டு வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தான் இருக்குது. அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டிருக்காங்க ஓரத்தில். என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ? இல்லை உங்ககிட்ட காட்டலாம். அக்கா இதை வந்து அந்த கவுனி அரிசி வாங்கியிருந்தோம்ல, பச்சை கவுனி அரிசி, அதில் வந்து இதுவும் போடுவாங்க தானே, பச்சை பயிறு கஞ்சி மாதிரி தானே செய்யும். ஆமாம், தினமும் கொள்ளு வறுத்துக்கோ. கொள்ளு இருக்குல்ல, வறுத்துக்கோ. எனக்கு அப்படியே செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வறுத்துட்டு இதையும் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோ. இது வறுத்தது தான், அதான் போட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோ, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சு பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி கஞ்சி வச்சு கொடு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கருப்பு கவுனி அரிசி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில். அதை நான் வந்து காட்டில் எப்படி வந்திருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேங்க. மாமியார் வந்து பூ பறிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த செடியில் தான் பறிப்போம். கொடுத்துட்டு போயிட்டு இது எடுத்துக்கோ. என்னது? அரிசி எடுத்துகிட்டு வரேன். கருப்பு கவுனி அரிசி ஆன்லைனில் ஆர்டர் போட்டது. இந்த இத்தனோண்டு அரிசி எவ்வளோ? 180 ரூபா. இந்த அரிசி மட்டும் 170 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். வந்து கொள்ளு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது வந்து வெந்தயம் இது பண்ணலாமா? எனக்கு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது எங்கடா இருக்கு அது? நடுவில் வேற காணாமல் போயிடுமே. ஐயோ வீடியோவே ஆன் பண்ணலப்பா. இங்கே பாருங்க, எனக்கு வறுக்க தெரியாது, அதனால அக்கா வந்து வறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னக்கா? வெந்தயம் ஜீரகம். வெந்தயம் வந்து சூட்டை தணிக்கும். ஏன்னா இதில் நம்ம கொள்ளு ஆட் பண்ணுறோம், அதனால் வந்து இவ்வளோதான் இல்லையா வெயிட் லாஸ்க்கு. இது வந்து கரெக்டாக வெயிட் லாஸ் வந்து எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். சூடாக இருக்குது. நம்ம மிக்சியிலே ஆட்டிக்கலாம் இல்லையாக்கா? இது பவுடருக்கு என்ன பண்ண போகிறோம்? கஞ்சி தான் வைக்க போகிறோம். இன்னைக்கு கஞ்சியை வச்சு நாங்கள் வந்து குடிச்சு பார்க்குறோம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேவலமாக இருந்தாலும் இது சாப்பிட்டு தான் வேறு வழி இல்லை. நம்ம நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ்க்கு இன்னிலேருந்து நம்ம முதலேருந்து நான் வெயிட் லாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டேன். இதோ இவங்க வந்ததுலேருந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ண முடியல. எல்லாமே போட்டுருங்கக்கா கொள்ளு. ஓ அளவு எடுக்கணுமோ? சரி கோச்சுக்காதீங்க. இது இவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து மாமியார் கிட்டேருந்து அதை எடுத்துகிட்டு வரேன். அதுவும் கொஞ்சம் வறுத்துருங்க, ஒரு லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து பச்சை பயிறு. இது ஆல்ரெடி வறுத்து தான் இருக்குது பச்சை பயிறு. நேற்று வறுத்துட்டுனாங்க மாமியார், இருந்தாலும் கொஞ்சம் சூட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா அரைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலே வந்து உப்பு போட்டுக்கலாமா, இல்லை கஞ்சி வைக்கும்போது உப்பு கஞ்சி வைக்கும்போது திட்டமாக தேவையான அளவுக்கு மட்டும் நீ கஞ்சி வைக்கிறதுனா போட்டுக்கோ. கஞ்சிக்கு வந்து எப்போவுமே உப்பு வந்து அதிகம் சேர்த்துக்காது, வர உப்பாகவே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னும் போது உப்பு காரம் இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வாட்ரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், மெயினாக வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 13 கிலோ குறைச்சது வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டயட்டு. அதிகமாக தண்ணி தான் அதிகமாக. இங்கே வந்து தான் டயட்டிங் அப்படின்னா என்ன? நான் வந்த அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் திரும்ப ரிட்டர்ன் போகிற வரைக்கும் நான் டயட்டில் இல்லை அப்படின்னு. இங்கே வந்ததுலேருந்து டீ தான் குடிக்கிறோம், பார்த்து தானே இருக்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே இஞ்சி இருக்கு தெரியுமா, இஞ்சி வந்து தோல் சீவிட்டு ஒரு திட்டமான ஒரு அளவுக்கு வந்து நான் அதை வந்து கட் பண்ணி ஒரு டப்பால போட்டு அந்த நிறைய இஞ்சி, அதாவது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த இஞ்சி மொத்தமா கட் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி போட்டு அது ஃபுல்லா தேனை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கேன். அந்த இஞ்சி தேன்ல ஊற ஊற நம்ம தினமும் காலையில வெறும் வயிற்றுல வந்து அந்த கட் பண்ணிருக்கிற பீஸ் எடுத்து அந்த பீஸ் எடுத்து 2 பீஸ் மட்டும் எடுத்து காலைல சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போயிட்டு ஒரு கிளாஸ் தேன், ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் ஃபுல்லா தண்ணி எடுத்துப்பேன் காலையில. அதுதான். அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா 2 சப்பாத்தி இல்லைன்னா 1 சப்பாத்தி. என் வீட்டுல உனக்கு தெரியும் எப்படி செய்யறேன். ஒரு சப்பாத்தி எடுத்துப்பேன், நிறைய பொரியல் எடுத்துப்பேன்.
உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்டா சில பேர் வெயிட் கூடும் அப்படின்றாங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் சீவிட்டாலுமே அதுல வந்து நமக்கு வெயிட் அதிகமாகும். சிப்ஸ் போட்டு சாப்பிட்டாலுமோ இல்ல இந்த ஃபிங்கர் ஃப்ரை சொல்றாங்களா அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாதான் உருளைக்கிழங்கு வந்து வெயிட் போடுமே. ஆமா, நம்ம வேக வச்சு தோல் சீவாம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட் ஆகாது. அது நான் சர்ச் பண்ணது வரைக்கும் அப்படிதான் எனக்கு யூடியூப்ல சொன்னதே. ஓகேவா, அது சாப்பிட்டுப்பேன். ஒரு சப்பாத்தி பொரியல் எடுத்துப்பேன். பசிச்சதுன்னா 11 மணியை போல ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளரிக்காய் ஏதாவது 11 மணிக்கு எடுத்துப்பேன். அதை எடுத்தாதான் 2 மணி 1:30 மணிக்கு சாப்பாடு எனக்கு எங்க வீட்டுல தெரியும்ல. அது வரைக்கும் எனக்கு பசி கண்ட்ரோல். அது வரைக்கும் நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். சென்னையில் இருக்கும்போது தண்ணியே குடிச்சதில்லை. வாங்க இது ஆறட்டும், அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம தேவை அப்படின்னா மிளகு போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு கிட்ட நம்ம போட்டுக்கலாம். மிளகு இருக்கா இப்போதைக்கு இல்லை, அதனால தான் வந்து போடல. ஆஃப் பண்ணு. அரைச்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குங்களா? வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. கஞ்சி வைக்கும்போது காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நான் 8 நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்கள். 63 65 இருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து 8 9 நாளே இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா நீங்களே பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து பாயில் பண்ணுறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு, ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு கிளாஸ், இவ்வளோ ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அதுவே ஸ்டொமக் ஃபில்லாக இருக்கும். கொஞ்சம் பசி இருக்காது அப்படின்னும் போது நீங்கள் ஏதாவது தண்ணி அதிகமாக குடிச்சிக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பசி கொஞ்சமாக லைட்டாகவே ஆகுதுன்னா நான் ஒரு டம்ளர் வச்சு அதில் வந்து உட்காந்து தான் குடிக்கணும். மடமடன்னு குடிக்காதீங்க தயவு செஞ்சு. தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் மெதுவாக அந்த ஒரு கிளாஸை வந்து மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே தாகத்தில் நம்ம வந்து ஸ்பீடாக குடிக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே எந்த ஒரு வேலை செய்யாமல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா வாக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி வந்து குடிங்க. எனக்கு வந்து இப்போ பிசிஓடி அதுக்கப்புறம் வந்து தைராய்டு இருக்கிறதுனால நான் வந்து காலையில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து தைராய்டுக்கு வந்து செக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, மேபி கம்மி ஆகணும் அப்படின்றதால. ஒரு நாள் நான் வந்து எப்போ ஆரம்பித்தேன்னா, போன மாதம் 28ஆம் தேதி நான் வந்து எக்ஸசைஸ் ஆரம்பித்தேன். இந்த மாதம் இல்லைன்னா மே மாதம் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி கண்டிப்பாக நான் வந்து தைராய்டு செக் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்படி தைராய்டுக்கு வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, சீரகம், அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கைப்பிடி, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி முடித்து நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த சீக்ரெட்டோட உங்ககிட்ட காமிச்சிருந்தா பார்த்தீங்களா, அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு அதையும் குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு தண்ணி வயிறு ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மதியத்துக்கு வந்து 200 கிராம் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சாலட் மாதிரி ஏதாவது இந்த குக்கும்பர் அந்த மாதிரி ஏதாவது கேரட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பொரியல் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து காய்கறி உருளைக்கிழங்கு அதெல்லாமே பொரியல் பண்ணுவோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பொரியல் அதிகமாக எடுத்துப்பேன். 200 கிராம் நான் வந்து வெயிட் செக் பண்ணி நான் வந்து சாப்பாடு எடுப்பேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி 2 எடுப்பேன். சப்பாத்தியோட சேர்த்து ஏதாவது பொரியல் செஞ்சேனோ இல்லைன்னா குழம்பு ஏதாவது, ஆனால் ஆயில் அதிகமாக சேர்க்காம மசாலா எதுவும் இல்லாமல் நான் வந்து சேர்த்துப்பேன். இதுதான் என்னோடய வெயிட் லாஸ்க்கான ஜர்னி. இன்னுமே நான் வெயிட் லாஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்னுமே நான் வந்து 2 கிலோ கம்மி பண்ணுறது பெருசு கிடையாது. நான் கிட்டத்தட்ட நான் வந்து 55 கேஜிக்கு வர்ற அளவுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இந்த வாட்டி. ஏன்னா ரொம்ப வெயிட் இருக்கிறதுனால கூட வந்து நம்மளால் மூச்சு வாங்குறதாகட்டும் நிறைய பிரச்சனைகள் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக எனக்கு உடம்பு சரி, ஃபீவர் வந்ததோ கோல்டு வந்ததோ எதுவுமே இல்லை. அதனால் நான் தினமும் இதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். எப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ண எல்லாருக்கும். பாய்.